வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நாம் இப்போ பிஸ்லே காட் வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். பிஸ்லேனா பனி மூடிய மலையாக இது. எஸ், பட்டப்பகல்லே அப்படியே மிஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே மிஸ்ட்டு இன்னும் அந்த மலையில் இருக்குது. அது உங்களுக்கு க்ளீனாக தெரியும் நினைக்கிறேன். இங்கேருந்து பார்க்கும்போதே இப்போ நேரம் 11:30 மணி, உச்சி வெயில்கிட்ட வந்துட்டோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மலையில் மிஸ்ட் இருக்குது. மேபி மார்னிங் வந்திருந்தால் இன்னும் இங்கே நல்லாயிருக்கும். இங்கே சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் பார்க்கவும் நல்லா இருக்குன்றாங்க. சன்ரைஸு சன்செட்டு ரெண்டுமே பார்க்கறதுக்கு உண்டான ஒரு அருமையான இடம். ஸோ வாங்க நம்ம இன்னும் மேலே போகலாம். இங்கே இயற்கை அழகை ரசிக்க ஒரு டவர் ஒன்று கட்டியிருக்காங்க. இந்த டவர்லேருந்து பார்க்கும்போது இன்னும் நல்லா தெரியுது. அந்த மலை முகடு, ஒவ்வொரு மலை முகடும் பாருங்கள் அப்படியே பனிமூடிய ஒரு சிகரமாக இருக்கே தவிர ஒரு கிளியர் கட்டாக வெளிச்சமாக தெரியல. அதுதான் இங்கே இருக்கிற இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு சிறப்பு. அதுக்கு தான் நாம் இப்போ இங்கே வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். கிட்ட போய் பார்க்குறதுக்கு நம்ம முன்னாடி கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போயிட்டு அந்த டெத்து பள்ளத்தாக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம அப்புறமா இந்த டவருக்கு போகலான்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம இப்போ இந்த பள்ளத்தாக்கை போய் பார்க்கலாம். 400 மீட்டர்ஸ் நீங்கள் நடந்தீங்கன்னா வந்துடலாம். என்ட்ரி பாயிண்ட்லேருந்து இதுக்கு என்ட்ரன்ஸ் சார்ஜஸ் வெறும் 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியுது ரிவர் பெட்டு அழகாக தெரியுது. அந்த இடத்துல மழை பெஞ்சா தண்ணி அது வழியாக வருன்றது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பச்சை பசையில் இருக்குது மரங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையோட கண்டினியூஷனு இந்த மலை. நாம் மேலே அங்கே போயிட்டு வந்தோம். உங்களுக்கு இப்போ நம்ம போயிட்டு வந்தோம் பாருங்கள், அந்த மலை தான் அங்கே ஹையில் இருக்குது வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து அந்த பள்ளத்தாக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே நாங்கள் ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம், கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்ததாக நாங்கள் போகிற இடம் ஒரு வாட்டர் ஃபாலு. அது இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நேற்று ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோம், பட் ஆனால் ஒன்றும் சரியில்லை. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேயே தண்ணி கொஞ்சம் நிறைய வருதான்னு பார்ப்போம். தண்ணி நிறைய வந்தால் குளிக்கிற ஐடியாவில் இருக்கும். தண்ணி நிறைய வரலன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ஏமாற்றம்தான். கொஞ்சம் கூட்டமாக இருக்குது, ஜனங்க குளிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் அங்கே இருப்பாங்க நம்புவோமாக. கொஞ்சம் தண்ணி சத்தமாக கொஞ்சம் நல்லா வருது. இங்கே ஒரு பாதை படிக்கட்டோடு இருக்குது. இந்த படிக்கட்டில் இறங்கி கீழே போனோம்னா நமக்கு அங்கே வாட்டர் ஃபால் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் தண்ணி சத்தங்கிறது மறைஞ்சி போச்சு. கீழே இறங்கி வந்தால் பாதை ரெண்டாக பிரியுது. பாதை தொடர்கிறது. இடது பக்கம் வந்ததுக்கப்புறமா இது மாதிரி ஒரு பாதை வருது. நல்ல மரம்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. இந்த இடம் பாதை மண்ணால் ஆன பாதை. மழை பெஞ்சு இந்த பாதை அரிச்சு விட்டு போயிட்டுருக்கு. இந்த பாதையெல்லாம் போட முடியாது, ரோடெல்லாம் போட முடியாது. எத்தனை வாட்டி போட்டாலும் அரிச்சிக்கிட்டு தான் போகும். இதுக்குள்ளே தான் நம்ம இறங்கி போனோம். இங்கே தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு பேர் முக்கண்ண மனை வாட்டர் ஃபால்ஸ். முக்கண்ண மனை வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். கர்நாடகா. தண்ணிலாம் அழுக்காக இருக்குது, என்னன்னு புரியல எனக்கு. இந்த தண்ணியில் குளிக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வச்சு வருவாங்க. நம்ம ஊர் தண்ணியே அப்படியே வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது. ஏன் தண்ணி கர்நாடகாவில் தண்ணியாக இவ்வளோ இதுவாக இருக்குது, அழுக்காக இருக்குது. இந்த பக்கம் ஒரு ரூட் இருக்குது. இதான் ரூட்டு. இதுதான் இறங்கி போனோம். அந்த பக்கம் ஒரு ரூட் இருக்குது, ஆனால் ஹெவி டிராஃபிக்காக இருக்குது. அதனால் நம்ம இந்த பக்கம் போகிறதுக்கு முடிவு பண்ணோம்.
நம்ம ஃப்ரெண்டு இந்த ரூட்டு கொஞ்சம் கஷ்டம் ஆனால் போயிடலான்னு சொன்னான், அதை நானும் போகிறேன். இது கொஞ்சம் கஷ்டமான இடம், ரூட்டு கிடையாது, கிராவிட்டி உங்களை உள்ள வெளில தள்ளுது. ஸோ கொஞ்சம் கஷ்டமான ரூட்டு தான். இதில் கொஞ்சம் விவரம் இல்லாதவங்க வந்தாங்கன்னா முடிஞ்சுது. மாறுதே கால்கள். இவ்வளோ பெரிய மரம் இங்கே அடிச்சுட்டு வந்து இங்கே கிடைக்குது. அந்த அர்த்தம் என்ன? இல்லை மக்கள் வந்து இதை வந்துட்டு இதை தாண்டி போகிறதுக்காக இதை போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே வந்துட்டு இங்கே ஒரு மரம்ன்றது இங்கே இருக்குது. பாசையாக இருக்குது, வழுக்கம், பார்த்து உஷாராக போனோம். ஓகே, மாகமண்ணே வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துருக்குறோம். இதில் மேலே ஒரு ஆள் இருக்காரு. ஸ்ட்ரீம் இப்படி போகுது, ரிவர் பெட்டு அப்படியே போகுது. தண்ணீர் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கொட்டுது. தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் குளிக்கிற அளவுக்கு இருக்குது. தண்ணிக்கு எதுவும் பார்க்கலான்னு சொல்லுவாங்கல்ல, போய் குளிக்கலாம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு. நீ மேலே நின்று குளிச்சுட்டு மேலே வாடா. அவரு கிணத்துல நீச்சல் அடிச்சு வராச்சே, அவரு விடுவாரா? அவரு நீங்க மறந்து போய் கூட, ஏன்னா டோட்டல் ஆமா, எதை பத்தியுமே யோசிக்க கூடாது. உள்ள கல்லு இருக்கும். ஈவன் ஒரு அடி கூட நகரக்கூடாது. மெதுவா இறங்கணுமா அப்படியே பொறுமையா வந்துடணும். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பேரு மாகனமண்ணே வாட்டர் ஃபால்ஸ். கர்நாடகாவில் சக்லேஷ்பூர்ல ஒரு 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இது இருக்கு. இந்த மாகனமண்ணே வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப டேஞ்சரான வாட்டர் ஃபால்ஸ். ஃபேமிலியா வந்து இங்க குளிக்கிறதுக்கு இல்ல, ஜஸ்ட் ஒரு அட்வென்ச்சர் யங்ஸ்டர்ஸ் அவங்க மட்டும் தான் குளிக்கலாம். ஏன்னா ஃபுல்லா ஸ்லிப்பரியா இருக்கு. இன்னும் நிறைய பேர் நிறைய மாட்டி விழுந்தாங்க. இதெல்லாம் முழுக்க ஸ்லிப்பரியா தான் இருக்கு, கொஞ்சம் டேஞ்சரா இருக்கு. இந்த இடத்துல வந்து நாட் அட்வைஸ்ஃபுல் ஃபார் ஆல், எல்லாருக்கும் கிடையாது. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு தான். அண்ட் நீங்க எனக்கு வர்றதுக்கு முன்னாடி ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. இடம் ஜஸ்ட் லீவ் பண்ண நினைக்கிறவங்க லீவ் பண்ணுங்க. அட்வென்ச்சர் பண்ண நினைக்கிறவங்க கொஞ்சம் வந்து ரிஸ்கலான ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எடுத்து குளிச்சுட்டு போகலாம். பட் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். இங்க வந்தீங்கன்னா டேஞ்சரான இடம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. பட் தண்ணி வந்து சூப்பரா இருக்கு, சில்லுன்னு இருக்கு, குளிச்சது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஒர்த்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறது ஒர்த்து, ஆனா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான வாட்டர் ஃபால்ஸ். அதுலேருந்து கீழே வர்றதுக்கு உண்டான வழி கொஞ்சம் வழுக்கு, கொஞ்சம் இல்லை நிறையவே வழுக்குது. இறங்கி வரும்போது எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. இப்போது இதில் சில பேர் வந்து மேலே போகிறதுக்கு இந்த பக்கம் ஒரு வழி இருக்குன்னு போகிறாங்க. நம்ம ஆட்கள் 2 பேர் அங்கே அவங்கள ஃபாலோ பண்ணி வழி இருக்குன்னு போகிறாங்க. இந்த பக்கம் போகிறது எல்லாமே ரிஸ்க்கு தான். இந்த வழி இதில் தான் வந்தோம். அதில் நான் வந்த வழியே போகலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா இப்படி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.